Hi everyone, welcome back to my channel The Daily Days. Rishika here. Yes, good morning எல்லாருக்கும். Good morning. Good morning. ஓகே, மார்னிங்கே பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 9 o'clock ஆகுது. ஸோ நான் தனியாக போய் சிக்கன் வாங்கின்னு வரப்போகிறேன். அதுக்கப்புறம் தான் நாள் தொடங்க போகுது. சரி பார்க்கலாம் வாங்க. கிளம்பலாம் வாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்துட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சமைச்சிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி சண்டேன்றதுனால சித்ரான் ஆம்லேட்டு தான். அண்ட் எனக்கு இதுதான், இது என்னென்னா பத்திரின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கேரளா டிஷ். அது அப்புறம் முட்டை கொஜ்ஜு அண்ட் இடியாப்பம், க்ரீன் பீஸ் கறி. இதெல்லாம் தான் எவ்ரி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் மெனு எங்கள் வீட்டில். ஸோ இப்போ ஆம்லேட் சுடலாம். இந்த முட்டை ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குது. இட்ஸ் வெரி ஃபனி. ஆக்சுவலி கேஸ் பிரச்சனை இருக்கிறதுனால சிக்கன் கடையிலும் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா இந்த வித்து ஸ்கின் சாப்பிட்றவங்களுக்குலாம் அது இல்லை. ஏன்னா அதுக்கு கேஸ் தேவைப்படுதாமா, அதை நம்ம பேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ வித்து ஸ்கின் சிக்கன் இஸ் நாட் அவைலபிள். ஒன்லி ஸ்கின் அவுட் இஸ் அவைலபிள். எனிவேஸ் நாங்கள் சாப்பிட்றது வித்தவுட் ஸ்கின்னு தான். ஸோ பிரச்சனை இல்லை. வெளியே போகலான் இருக்கோம். பட் பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியல. அண்டு மோரோவர் மெயினாக எனக்கு ஒரு செப்பல் வாங்கணும். ஃபஸ்ட்டு டெய்லி வேர் ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும். ஏன்னா நேற்று நான் சரியாக விழுந்தேன் கீழே. அது என் சம்மர் ஆனாக்கா எனக்கு கை காலெல்லாம் ஸ்வெட்டிங் வரும். ஸோ டியூ டு தேட் என் ஸ்லிப்பரும் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால அந்த க்ரிப் இல்லாமல் நேற்று டிமார்ட் போயிருந்தோம். அங்கே ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போது அப்படியே விழுந்துட்டு தப்புன்னு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு செப்பல் வாங்கினோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம்தான் மற்ற வேலை. சரி பார்க்கலாம். சரி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்கள எழுப்பி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தையும் எழுந்துட்டான். ஸோ இப்போ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சமைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, மறுபடியும் நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் சமைக்கிறதுக்காக தான். ஆக்சுவலி இன்றைக்கி என்னென்னா
சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெய் போட்டு இது கொஞ்சம் காஞ்சினதும் பிரியாணி இலை போடணும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிரியாணி மசாலா பவுடர் நான் வீட்டிலே செஞ்சது. என்னென்னா எல்லாம் இந்த ட்ரை பிரியாணிக்கான தேவைப்பட்ட இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்ச ஒரு தூள். இது இப்படி இருக்கும். இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பிரியாணிக்காக. இது வந்து இந்த பிரியாணி அந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும். அப்புறம் ஸ்மெல்லும் அந்த மாதிரி நல்லா ஒரு நல்ல வாசமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப விட்டோம்னா தீஞ்சிரும். ஸோ தட் அது வேணாம் நமக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆக்சுவலி வெளியே போகலான்னு தான் இருந்தோம். பட் போகிற இடம் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து கிட்ஸு 4 to 16 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்னு தான் இருக்குது. பட் விஷால் இஸ் நாட் yet 4ன்றதுனால அங்கே போக முடியல. ஏன்னா அங்கே போய் நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்துருக்கலாம். எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் லைட்டாக உப்பு தூக்கணும். டேக்ஸ் டைம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றதெல்லாம் அப்படியே போட்டுகிட்டே வரணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து இது போட மாட்டேன், தக்காளி போட மாட்டேன். நான் வந்து இதுதான் போடுவேன், என்னென்னா இந்த தயிர் தான் போடுவேன். ஸோ அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். பட் தக்காளி வந்து நான் போடுறதில்லை. ஏன்னா புளிப்பு அதிகமாகிட்டு அது பிரியாணியோட டேஸ்ட் வராது. பிரியாணின்னு சொன்னதுமே வந்து கொத்தமல்லி புதினா தான் நிறைய அளவுக்கு போட்டுக்கணும்னா, நிறைய குவான்டிட்டி போட்டுக்கணும்னா அதுவும் நல்லா இருக்கும். இது குக்கர் மூடினதும் வந்து நான் வந்து கபாப் மேரினேட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து வறுக்கணும். அந்த ஒரு வேலை இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு சமையல் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கபாபு, அப்புறம் தயிர் பச்சடி தான். இதுக்கப்புறம் மேபி நாங்கள் வந்து செப்பல் வாங்க போகலாம். பட் ஐ டோன்ட் நோ வேறு எங்கே போகிறோன்னு நமக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் எங்கெல்லாம் போவோம், என்னெல்லாம் நடக்குதுன்னு.
பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக தெரியுதுன்னு. க்ரீன் டைம் ஆகும். எஸ், பாருங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி தாளித்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது குக்கர் விசில் வரணும். வந்துட்டோடனே மடமடன்னு சாப்பிட்டு மற்ற வேலை பார்க்க வேண்டியது தான். கபாப் அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் லன்ச் ஹேவ் டு வேக் ஹிம் அப், கிவ் ஹிம் லன்ச். அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும். வீக்கெண்ட்னா வெளியே போகணும், இல்லைன்னா எனக்கு அது என்னமோ ஒரு மாதிரி ஃபீல். ஆனாலும் இங்கே ஒரு பர்சன் தூங்கினே இருக்காங்க. எழுப்ப எஞ்சினே இல்லை. சண்டேன்னு சொல்லிட்டு தூங்கின்னு இருக்கிறாங்க. ஹலோ பாருங்க, எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு கபாப் பப்பி? நல்லாக்கா? சரிவா சாப்பிடலாம். ஓகே, போய் ஃபைனலி சப்பல் வாங்கின்னு வந்தாச்சு. ஃபார் மீ சப்பல் இந்த மாதிரி க்ரிப்பாக இருக்குது அப்படின்னு தான் பார்த்து வாங்கணும் இந்த தடவை. ஓகே, வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி இப்போ டீ டைம் வந்தாச்சு. டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. கொஞ்சம் ஹிந்தி கன்னடா ஸ்பீக்கிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்போக்கன் கன்னடா அண்ட் ஹிந்தி கிளாஸஸ். ஸோ அதுக்காக கொஞ்சம் சிலதெல்லாம் எழுதணுமா இருக்குது. ஸோ அதெல்லாம் வேலை இருக்குது. ஸோ நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எஸ் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, வேறு வீடியோவில் பார்க்கலாமா? பை பாய்.